இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th வரலாறுல 6th லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த பாடத்தில் மட்டுமே 139 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 139 வினாக்கள் நீங்கள் பார்த்தாலே இந்த பாடம் ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடியே 10th வரலாறுல 5th லெசன் 9th லெசன் 10th லெசன் எல்லாமே பார்த்துருப்போம். அந்த 3 லெசன் நீங்கள் பார்த்தாலே ஒரு 500 கொஸ்டின் கிட்ட கவர் பண்ணியிருப்போம். ஸோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்ன்னு போட்டு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அதிலேயே வரிசையாக இனிமேல் நம்ம போடுற ஒவ்வொரு பாடத்துக்குமான கொஸ்டின்ஸும் அதிலேயே அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனலில் வந்து டெய்லி எப்பப்போ இந்த லெசன்லாம் அப்டேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிலனா வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பின் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி என்னென்ன லெசன் படிக்கணும் அதுக்கான வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு அதிலேயே அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஈஸியாக அதிலேயே தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு 200+ லைக் ஆச்சும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1806 ஜூலை 10. வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு எப்போனா 1806 ஜூலை 10. முத்துவடுகநாதர் மற்றும் வேலு நாச்சியாருக்கு பிறந்த பெண்மகள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்துவடுகநாதர் மற்றும் வேலு நாச்சியாருக்கு பிறந்த பெண்மகள் யார்? வெள்ளச்சி நாச்சியார். 1800 புரட்சி அதிவேகமாக பரவிய இடங்கள் எந்த வருடம்னு பாருங்க. 1800 புரட்சி வந்து அதிவேகமாக பரவிய இடங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர், ராமநாதபுரம், மதுரை, இந்த 3 இடங்களும் தான். பூலிதேவரின் ஆட்சி காலம் 1755 1767 வரைக்கும். பூலிதேவரின் ஆட்சி காலம் வந்து 1755 1767 வரைக்கும். கட்டபொம்மனை அவமானம் படுத்திய ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்தவர் எட்வர்ட் கிளைவ். வாய்மொழி வாக்குமூலப்படி கோட்டையில் உயிரிழந்த வீரர்களின் எண்ணிக்கை 800 வீரர்கள். வாய்மொழி வாக்குமூலப்படி கோட்டையில் உயிரிழந்த வீரர்களின் எண்ணிக்கை வந்து 800. வேலு நாச்சியாரின் காலம் 1730 1796. வேலு நாச்சியாரின் காலம் வந்து 1730 1796. தீரன் சின்னமலை எவ்வாறு அழைக்கப்பட்டார்? தீர்த்தகிரின்னு. தீரன் சின்னமலை எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா தீர்த்தகிரின்னு. திண்டுக்கல்லில் இருந்த ஹைதர் அலியின் படைத்தலைவர் சையது. திண்டுக்கல்லில் இருந்த ஹைதர் அலியின் படைத்தலைவர் யாருன்னா சையது. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் நாள் கேட்டிருக்காங்க. கட்டபொம்மன் எங்கு தூக்கிலிடப்பட்டார்னா கயத்தாரில். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1799 அக்டோபர் 17. இதெல்லாம் முக்கியமான வினா. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எதுனா கயத்தாறு. எந்த நாள்னு கேட்டாங்கன்னா அதாவது எந்த ஆண்டுனா 1799 அக்டோபர் வந்து 17. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1801 ஜூன் மாதம். இது ரொம்ப முக்கியமான வினா. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போனா 1801 ஜூன் மாதம். ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பது பாளையம். பாளையம் என்பது என்னன்னா ஒரு பகுதியையோ அல்லது ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பது தான் பாளையம். வேலூர் புரட்சியில் ஈடுபட்ட இந்திய சிப்பாய்கள் யாவர்? வேலூர் புரட்சியில் ஈடுபட்ட இந்திய சிப்பாய்கள் யாவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் மற்றும் 23வது படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்கள். ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் எத்தனை மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டார்? 3 மணி நேரம். ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் வந்து எத்தனை மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டார்னா 3 மணி நேரம். களக்காடு போர் யார் யாருக்கும் நடைபெற்றது? களக்காடு போர் வந்து யார் யாருக்கும் நடைபெற்றது? பூலிதேவர் மற்றும் மாபூஸ் கானுக்கு இடையில். களக்காடு போர் வந்து யார் யாருக்கு இடையில் நடைபெற்றதுன்னா பூலிதேவர் மற்றும் மாபூஸ் கான் இடையில். திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய பகுதியின் பெயர் எந்த பகுதினா ஓடாநிலை. திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய சின்னமலை வந்து அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய பகுதியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பகுதி பெயர் வந்து ஓடாநிலை.
சிவசுப்பிரமணியனார் எங்கு நடைபெற்ற மோதலில் கைது செய்யப்பட்டார்? கள்ளர்பட்டியில் நடைபெற்ற மோதலில் கைது செய்யப்பட்டார். யாருன்னா சிவசுப்பிரமணியனார். வேலூர் புரட்சி தோல்வியுற முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலூர் புரட்சி தோல்வியுற முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமான காரணம் என்னன்னா, வெளியில் இருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்கவில்லை. இதுதான் முக்கியமான காரணம். வெளியிலிருந்து உடனடியாக எந்த ஒரு உதவியும் கிடைக்கவில்லை. நாயக்கர் காலத்தில் எத்தனை பாளையங்கள் தமிழ்நாட்டில் இருந்தன? எத்தனை பாளையங்கள்னா 72 பாளையங்கள். குயிலி தனக்குத்தானே நெருப்பை வைத்துக்கொண்டு ஆங்கிலேய ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் அழித்த ஆண்டு. இதெல்லாம் முக்கியமான வினா. குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு ஆங்கிலேய ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் அழித்த ஆண்டு எப்பனா 1780. திப்பு சுல்தானின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் புலி சின்னம். திப்பு சுல்தானின் கொடியில் பொறிக்கப்பட்டிருந்த சின்னம் எதுனா புலி சின்னம். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் திருப்பத்தூர் கோட்டை. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட இடம் எதுனா திருப்பத்தூர் கோட்டை. இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருந்தோம், கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். கட்டபொம்மன் கயத்தாறு, மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூசுப் கான் என்பவரின் மறுபெயர்கள் கான் சாஹிப், மருதநாயகம். இது முக்கியமானது தான். யூசுப் கான் என்பவரின் மறுபெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வேறு பெயர்கள் என்னன்னா கான் சாஹிப், மருதநாயகம். தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் யாருன்னா மருது சகோதரர்கள். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எப்பனா 1805 ஜூலை 31. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வேலு நாச்சியாரின் தளவாய் யார்? அதாவது இராணுவ தலைவர் யார்? வேலு நாச்சியாரின் இராணுவ தலைவர் யார்? தாண்டவராயர். பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் இரண்டாவது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடப்படும் போர். இரண்டாவது பாளையக்காரர் போர் என்று குறிப்பிடப்படும் போர் எதுனா மருது சகோதரர்கள் கழகம். பாளையக்காரர் முறை யாருடைய அரசில் முதலில் ஏற்படுத்தப்பட்டது? யாருடைய அரசில் ஏற்படுத்தப்பட்டதுன்னா பிரதாபருத்ரன் அரசில் ஏற்படுத்தப்பட்டது. காகதீய அரசு. வாரங்கள். திப்புவின் மகன்கள் மற்றும் குடும்பத்தினர் எங்கு சிறை வைக்கப்பட்டிருந்தனர்? வேலூர்ல திப்புவின் மகன்கள் மற்றும் குடும்பத்தினர் எங்கு சிறை வைக்கப்பட்டிருந்தனர்? வேலூர்ல. கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது 1798 ஆண்டு வாக்கில் எவ்வளவு இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்டபொம்மனிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலுவையானது 1798 ஆண்டு வாக்கில் எவ்வளவு இருந்ததுன்னா 3310 பகோடாக்கள். ஊமைத்துறையும் செவத்தையாவும் இறந்த ஆண்டு 1801 நவம்பர் 16. இந்த பாடம் ஃபுல்லாகவே நிறைய ஆண்டுகள் பார்ப்போம். எல்லாத்தையுமே ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஊமைத்துறையும் செவத்தையாவும் இறந்த ஆண்டு 1801 நவம்பர் 16. பூலிதேவரை அடக்க முதலில் பணிக்கப்பட்ட ஆங்கிலேயர் யாருன்னா கர்னல் ஹெரான். பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து தப்பி ஓடிய கட்டபொம்மனின் சகோதரர்கள் யாரிடம் அடைக்கலம் கோரினர்? பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து தப்பி ஓடிய கட்டபொம்மனின் சகோதரர்கள் யாரிடம் அடைக்கலம் கோரினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரிடம்னா மருது சகோதரர்களிடம். எங்கன்னா சிவகங்கையில். வேலு நாச்சியாருக்கு தெரிந்திருந்த மொழிகள் யாவை? என்னென்ன மொழிகள்னா ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. வேலூர் புரட்சியின் பின்விளைவாக கர்னல் ஜில்லஸ்பிக்கு எவ்வளவு வெகுமதி வழங்கப்பட்டது? 7000 பகோடாக்கள். வேலூர் புரட்சியின் பின்விளைவாக கர்னல் ஜில்லஸ்பிக்கு எவ்வளவு வெகுமதி வழங்கப்பட்டதுன்னா 7000 பகோடாக்கள். ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் கொல்லப்பட்டவர் லெப்டினன்ட் கிளார்க். கம்பெனி நிர்வாகத்திற்கு முறையாக தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கானை நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு
எப்போது தூக்கிலிட்டனர்? யாரென கம்பெனியின் நிர்வாகத்திற்கு முறையாக தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கானை நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தப்பட்டு எப்போது தூக்கிலிட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பொழுதுனா 1764ஆம் ஆண்டு. சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு சொல் என்று தீரன் சின்னமலை யாரிடம் கூறினார்? திவான் முகமது அலியிடம். சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு சொல் என்று தீரன் சின்னமலை யாரிடம் கூறினார்னா திவான் முகமது அலியிடம். வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி குயிலி. வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி யாருன்னா குயிலி. மீண்டும் கட்டபொம்மனை எப்பொழுது சரணடைய செய்ய நிபந்தனை வழங்கப்பட்டது? மீண்டும் கட்டபொம்மனை எப்பொழுது சரணடைய செய்ய நிபந்தனை வழங்கப்பட்டது? 1799 செப்டம்பர் 1ஆம் நாள். ஆங்கிலேயருக்கு எதிராக சின்னமருது ஏறத்தாழ எவ்வளவு ஆட்களை ஒன்று திரட்டினார்? எவ்வளவுனா 20,000 ஆட்களை. ஆங்கிலேயருக்கு எதிராக சின்னமருது ஏறத்தாழ எவ்வளவு ஆட்களை ஒன்று திரட்டினார்னா 20,000 ஆட்களை. எந்த ஆண்டு தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை அறிமுகம் செய்யப்பட்டது? 1529 தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எப்பனா 1529. வேலூர் புரட்சிக்கான காரணங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேலூர் புரட்சிக்கான காரணம் என்னென்ன? குறைவான ஊதியம், பதவி உயர்வு மறுப்பு, சமூக சமய நம்பிக்கைகளை ஆங்கிலேயர் அவமதிப்பது. இது மூணுத்துக்கானது தான். வேலூர் புரட்சிக்கான காரணம் என்னென்னா குறைவான ஊதியம், பதவி உயர்வு மறுப்பு, சமூக சமய நம்பிக்கைகளை ஆங்கிலேயர் அவமதிப்பது. முத்துவடுகநாதரின் இறப்பிற்கு பின் வேலு நாச்சியார் எங்கு யாருடைய பாதுகாப்பில் வாழ்ந்தார்? முத்துவடுகநாதரின் இறப்பிற்கு பின் வேலு நாச்சியார் எங்கு யாருடைய பாதுகாப்பில் வாழ்ந்தார்? எங்கு வாழ்ந்தார்னா திண்டுக்கல்ல விருப்பாட்சி. யாருடைய பாதுகாப்பில் வாழ்ந்தார்னா கோபால நாயக்கர் பாதுகாப்பில். எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகள். இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஒரே கொஸ்டின்லேயே எவ்வளோ பாயிண்ட் வருதுன்னு பாருங்க. முத்துவடுகநாதரின் இறப்பிற்கு பின் வேலு நாச்சியார் எங்கு யாருடைய பாதுகாப்பில் வாழ்ந்தார்னா திண்டுக்கல்ல விருப்பாட்சி என்ற இடத்துல யாருடைய பாதுகாப்புனா கோபால நாயக்கர் பாதுகாப்பில். எத்தனை ஆண்டுகள்னா 8 ஆண்டுகள். கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துரையும் செவத்தையாவும் 1801 பாளையங்கோட்டை சிறையில் இருந்து தப்பி எங்கு பதுங்கி வாழ்ந்தனர்? கமுதியில. கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துரையும் செவத்தையாவும் 1801 பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி எங்கு பதுங்கி வாழ்ந்தார்கள்னா கமுதியில. திப்பு சுல்தானின் மூத்த மகன் பதே ஹைதர். கட்டபொம்மன் எந்த வயதில் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்றார்? கட்டபொம்மன் எந்த வயதில் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக பொறுப்பேற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வயதுலனா 30 வயதில். 1767 பூலிதேவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? 1767 பூலிதேவர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? கேப்டன் கேம்பெல்லால். மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1801 அக்டோபர் 24. மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எப்பனா 1801 அக்டோபர் 24. சந்தா சாஹிப்பின் முகவர்கள் யாருக்கு ஆதரவு வழங்கினர்? மேற்கு பாளையக்காரர்களுக்கு. சந்தா சாஹிப்பின் முகவர்கள் யாருக்கு ஆதரவு வழங்கினார்கள்னா மேற்கு பாளையக்காரர்களுக்கு. நெற்கட்டும் செவலில் ஆட்சி புரிந்த மன்னர் பூலிதேவர். நெற்கட்டும் செவலில் ஆட்சி புரிந்த மன்னர் யாருன்னா பூலிதேவர். 1857ஆம் ஆண்டு புரட்சியின் முன் அறிகுறிகளையும் எச்சரிக்கைகளையும் கொண்டிருந்த புரட்சி வேலூர் புரட்சி. எந்த ஆண்டுனா 1857ஆம் ஆண்டு புரட்சியின் முன் அறிகுறிகளையும் எச்சரிக்கைகளையும் கொண்டிருந்த புரட்சி எதுனா வேலூர் புரட்சி. தஞ்சாவூரின் அரசர் அப்பகுதியின் இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுத்த ஆண்டு 1798.
தஞ்சாவூரின் அரசர் அப்பகுதியின் இறையாண்மை உரிமையை ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுத்த ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க. 1798. கட்டபொம்மனின் அமைச்சர் யார்? கட்டபொம்மனின் அமைச்சர் வந்து செவத்தையா. திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எந்தெந்த பகுதியில் ஒட்டப்பட்டது? நவாபின் கோட்டையின் முன் சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவரிலும். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எந்தெந்த பகுதியில் ஒட்டப்பட்டதுன்னா நவாபின் கோட்டையின் முன் சுவரிலும் ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவரிலும். களக்காடு போரில் பூலிதேவரிடம் இருந்த வீரர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவிதாங்கூரை சேர்ந்த 2000 வீரர்கள். களக்காடு போரில் பூலிதேவரிடம் இருந்த வீரர்கள் எத்தனை பேர்னா 2000 பேர். திருவிதாங்கூரை சேர்ந்த 2000 பேர். தீர்த்தகிரி யாரிடம் இருந்து வரிப்பணத்தை பிடுங்கிக் கொண்டார்? திவான் முகமது அலியிடம். இல்லை தீர்த்தகிரி அப்படின்றது யாருன்றதை கமெண்ட் பண்ணுங்க. தீர்த்தகிரி வந்து யாரிடம் இருந்து வரிப்பணத்தை பிடுங்கிக் கொண்டார்னா திவான் முகமது அலியிடம் இருந்து. பாளையக்காரர் போர் எந்த புரட்சிக்கு வழிவகுத்தது? வேலூர் புரட்சிக்கு. பாளையக்காரர் போர் வந்து எந்த புரட்சிக்கு வழிவகுத்ததுன்னா வேலூர் புரட்சிக்கு. வேலூர் புரட்சி எப்பனா 1806. 1799 மதராஸ் கவர்னர் ஜெனரல் யார்? வெல்லஸ்லி பிரபு. 1799 மதராஸோட கவர்னர் ஜெனரல் யார்னா வெல்லஸ்லி பிரபு. வேலூர் புரட்சியின் இயக்க சக்தியாக இருந்த தலைமை தளபதி சர் ஜான் கிரடாக். வேலூர் புரட்சியின் இயக்க சக்தியாக இருந்த தலைமை தளபதி யார்னா சர் ஜான் கிரடாக். வேலு நாச்சியார் யாருடைய உதவியுடன் முடிசூட்டி கொண்டார்? மருது சகோதரர்களின் உதவியுடன். வேலு நாச்சியார் வந்து யாருடைய உதவியுடன் முடிசூட்டி கொண்டார்னா மருது சகோதரர்களின் உதவியுடன். இரண்டாவது பாளையக்காரர் போர் எப்போது எங்கு கிளர்ந்தெழுந்தது? 1800 விருப்பாட்சியில். யூசுப் கானின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்த பகுதிகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூசுப் கானின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்த பகுதிகள் எவைனா நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர். நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர். பாளையக்காரர்களில் காவல் காக்கும் முறை எவ்வாறு அழைக்கப்பட்டது? படிக்காவல், அரசு காவல்னு. பாளையக்காரர்களில் காவல் காக்கும் முறை வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா படிக்காவல், அரசு காவல்னு. திப்புவின் மகன்களை புரட்சிக்கு பின் எங்கு செல்ல உத்தரவிடப்பட்டது? கல்கத்தாவுக்கு. மதராஸ் ஆட்சிக்குழு கட்டபொம்மனை எவர்கள் முன்னிலையில் ஆஜராகும்படி உத்தரவிட்டது? யாருடைய முன்னிலையில் வந்து ஆஜராகும்படி உத்தரவிட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருடைய முன்னிலைனா வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காஷா மேஜர் முன்னிலையில். பூலிதேவருக்கு எதிராக போர் புரிய ஆங்கிலேயர்கள் யாருடைய ஆதரவை பெற்றனர்? பூலிதேவருக்கு எதிராக போர் புரிய ஆங்கிலேயர்கள் வந்து யாருடைய ஆதரவை பெற்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை பெற்றனர். யாருன்னா ஆங்கிலேயர்கள். மேஜர் பானர்மேன் யாரை தூதராக அனுப்பி கட்டபொம்மனை சரணடைய சொன்னார்? ராமலிங்கரை தூதராக அனுப்பி கட்டபொம்மனை வந்து சரணடைய சொன்னார். யார் சொன்னார்னா மேஜர் பானர்மேன். 1792 திப்புவுடன் ஏற்பட்ட போரின் முடிவில் கிழக்கிந்திய கம்பெனி பெற்ற இடங்கள் சேலம் மற்றும் திண்டுக்கல். இதெல்லாம் முக்கியமானது. 1792 திப்புவுடன் ஏற்பட்ட போரின் முடிவில் கிழக்கிந்திய கம்பெனி பெற்ற இடங்கள் என்னென்ன? சேலம், திண்டுக்கல். செல்லமுத்து சேதுபதி எந்த பகுதியின் அரசர் ஆவார்? ராமநாதபுரத்தின் அரசர். செல்லமுத்து சேதுபதி வந்து எந்த பகுதியின் அரசர்னா ராமநாதபுரத்தின் அரசர். கட்டபொம்மனின் தந்தை ஜெகவீரபாண்டியன். கட்டபொம்மனின் தந்தை யாருன்னா ஜெகவீரபாண்டியன். ஊமைத்துறையும் செவத்தையாவும் எங்கு கொல்லப்பட்டனர்? பாஞ்சாலங்குறிச்சியில். ஊமைத்துறையும் செவத்தையாவும் எங்கு கொல்லப்பட்டனர்னா பாஞ்சாலங்குறிச்சியில். மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகித்த நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்கள் யார்? மதுரை, திருநெல்வேலி பகுதிகளில் பொறுப்பு வகித்த நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்கள் யார்னா
மியானா, முடிமையா, நபி கான் கட்டாக். மியானா, முடிமையா, நபி கான் கட்டாக். திருச்சிராப்பள்ளியிலும் வேலூரிலும் எத்தனை வீரர்கள் விசாரணையை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டார்கள்? 600 வீரர்கள். திருச்சிராப்பள்ளியிலும் வேலூரிலும் 600 வீரர்கள் விசாரணையை எதிர்நோக்கி சிறையில் அடைக்கப்பட்டார்கள். களக்காடு போரில் யார் வெற்றி பெற்றது? பூலிதேவர். களக்காடு போரில் வெற்றி பெற்றது யாருன்னா பூலிதேவர். பெரிய மருது எவ்வாறு அழைக்கப்பட்டார்? வெள்ளை மருதுன்னு. பெரிய மருது எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா வெள்ளை மருதுன்னு. பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சை அரசர்கள். பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் யாருன்னா புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சை அரசர்கள். திண்டுக்கல் கூட்டமைப்பில் இருந்தவர்கள் தலைவர் கோபால நாயக்கர், மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டியின் பூஜை நாயக்கர். கட்டபொம்மன் எவ்வளவு நிலுவைத் தொகை நீங்களாக செலுத்தினார்? 1080 பகோடாக்கள் நீங்களாக. கட்டபொம்மன் எவ்வளவு நிலுவைத் தொகை நீங்களாக செலுத்தினார்னா 1080 பகோடாக்கள் நீங்களாக. வேலூர் புரட்சியின் போது எத்தனை அதிகாரிகள் 1 மணி நேரத்திற்குள் கொல்லப்பட்டனர்? 12 அதிகாரிகள். வேலூர் புரட்சியின் போது எத்தனை அதிகாரிகள் 1 மணி நேரத்தில் கொல்லப்பட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12 அதிகாரிகள். பூலிதேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமை தாங்கியவர் ஒண்டி வீரன். பூலிதேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றனுக்கு தலைமை தாங்கியவர் யார்னா ஒண்டி வீரன். முகமது அலியின் படைகளும் தீரன் சின்னமலையின் படைகளும் எந்த இடத்தில் மோதிக்கொண்டன? நொய்யல் ஆற்றங்கரையில். முகமது அலியின் படைகளும் தீரன் சின்னமலையின் படைகளும் எந்த இடத்தில் மோதிக்கொண்டன? நொய்யல் ஆற்றங்கரையில். பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு அழைத்தனர்? போலிக்காரனு. பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களை எவ்வாறு அழைத்தார்கள்னா போலிக்காரனு. கட்டபொம்மன் ஜாக்சனை சந்திக்க முயற்சிகள் மேற்கொண்ட இடங்களில் ஜாக்சன் சந்திக்க மறுத்த இடங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. கட்டபொம்மன் ஜாக்சனை சந்திக்க முயற்சிகள் மேற்கொண்ட இடங்கள்ல ஜாக்சன் சந்திக்க மறுத்த இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர். திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் மருது சகோதரர்கள். திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர்கள் யாருன்னா மருது சகோதரர்கள். வேலூர் புரட்சியின் இறுதி நிகழ்வு என்னவாக இருந்தது? அந்நிய ஆட்சியை தூக்கி எறிவது. முத்துவடுகநாதர் எந்த போரில் கொல்லப்பட்டார்? காளையார் கோவில் போரில். முத்துவடுகநாதர் எந்த போரில் கொல்லப்பட்டார்னா காளையார் கோவில் போரில். மருது சகோதரர்கள் யாருடன் இணைந்து பிரிட்டிஷாரை எதிர்த்தனர்? ஊமைத்துறையுடன் இணைந்து. தீரன் சின்னமலையை ஆங்கிலேயர்கள் எப்பகுதியில் சிறை வைத்தனர்? சங்ககிரி கோட்டையில். தீரன் சின்னமலையை ஆங்கிலேயர்கள் எந்த பகுதியில் சிறை வைத்தார்கள்னா சங்ககிரி கோட்டையில். கர்னல் ஹெரன் தலைமையிலான கம்பெனியில் படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் 1755 மாப்போஸ்கான் எங்கு சென்றார்? திருநெல்வேலிக்கு. கர்னல் ஹெரன் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் 1755 மாப்போஸ்கான் எங்கு சென்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருநெல்வேலிக்கு. புரட்சி நடக்க காரணமானவர்கள் என்று கருதப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டு இங்கிலாந்துக்கு திருப்பி அழைத்து கொல்லப்பட்டவர்கள் யார்? தலைமை தளபதி ஜான் கிரடாக், உதவி தளபதி அக்னியூ, ஆளுநர் வில்லியம் பெண்டிங். சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை வேலு நாச்சியார் திருமணம் செய்து கொண்ட போது அவரது வயது? சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை வேலு நாச்சியார் திருமணம் செய்து கொண்ட போது அவரது வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 16 வயது. பாஞ்சாலங்குறிச்சியை மீண்டும் தாக்கிய பிரிட்டிஷ் படை தளபதி காலின் மெக்காலே. பாஞ்சாலங்குறிச்சியை மீண்டும் தாக்கிய பிரிட்டிஷ் படை தளபதி யாருன்னா காலின் மெக்காலே. கட்டபொம்மனின் ஆட்சி காலத்தில் இருந்த கம்பெனி நிர்வாகிகள். கட்டபொம்மனின் ஆட்சி காலத்தில் இருந்த
கம்பெனி நிர்வாகிகள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜேம்ஸ் லண்டன், காலின் ஜாக்சன். ஜேம்ஸ் லண்டன், காலின் ஜாக்சன். கர்நாடக உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட ஆண்டு 1801 ஜூலை 31. ஹைதர் அலி வேலு நாச்சியாருக்கு எவ்வளவு குதிரை படைகளை அனுப்பி வைத்தார்? 5000 காலாட்படைகள், 5000 குதிரை படைகள். ஹைதர் அலி வேலு நாச்சியாருக்கு எவ்வளவு குதிரை படைகளை அனுப்பி வைத்தார்னா 5000 காலாட்படைகள், 5000 குதிரை படைகள். திருநெல்வேலி நோக்கி சென்ற படை வீரர்களுக்கு தலைமை ஏற்றவர் மேஜர் பானர்மேன். கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் குட்ஸ் ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த யாருக்கு தகவல் தெரிவித்தார்? கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் குட்ஸ் ஆர்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த யாருக்கு தகவல் தெரிவித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு தகவல் தெரிவித்தார்னா கர்னல் ஜில்லஸ்பிக்கு. யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்டது? விஸ்வநாத நாயக்கர் காலத்தில். யாருடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. விஸ்வநாத நாயக்கர் ஆட்சி காலத்தில். மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தென்னிந்திய புரட்சின்னு. கிழக்கில் அமைய பெற்ற பாளையங்கள் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. இதெல்லாம் கிழக்கில் அமைய பெற்ற பாளையங்கள். வேலு நாச்சியார் எந்தெந்த கலைகளில் திறமையாக இருந்தார்? குதிரை ஏற்றம், வில்வித்தை, வளரி, சிலம்பம். வேலு நாச்சியார் எந்தெந்த கலைகளில் திறமையாக இருந்தார்னா குதிரை ஏற்றம், வில்வித்தை, வளரி, சிலம்பம். வேலூர் புரட்சி எதிரொலித்த பிற பகுதிகள் பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்திதுர்க்கம், சங்கரிதுர்க்கம். வேலூர் புரட்சி எதிரொலித்த பிற பகுதிகள் எதுனா பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்திதுர்க்கம், சங்கரிதுர்க்கம். ராமநாதபுரத்தின் புதிய ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டவர் எஸ்.ஆர். லூசிங்டன். வேலு நாச்சியார் ஹைதர் அலியிடம் எம்மொழியில் பேசினார்? உருது மொழியில். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் சங்ககிரி கோட்டை. தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் எதுனா சங்ககிரி கோட்டை. மருது சகோதரர்கள் கட்டபொம்மனின் சகோதரர்களை கமுதியிலிருந்து எங்கு அழைத்து வந்தனர்? சிறுவயலுக்கு. மருது சகோதரர்கள் கட்டபொம்மனின் சகோதரர்களை கமுதியிலிருந்து எங்கு அழைத்து வந்தனர்னா சிறுவயலுக்கு. பூலிதேவர் கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் மீண்டும் எப்போது நெற்கட்டும் செவலை மீட்டார்? 1764 பூலிதேவர் கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் மீண்டும் எப்போது நெற்கட்டும் செவலை மீட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1764. ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு 1799. ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு எப்பனா 1799. கலகக்காரர்கள் எப்பகுதியில் தஞ்சம் புகுந்தன? காளையார் கோவில், பிரான்மலையில். கலகக்காரர்கள் எந்த பகுதியில் தஞ்சம் புகுந்தனர்னா காளையார் கோவில், பிரான்மலையில். கட்டபொம்மன் எங்கு தப்பித்து சென்றார்? புதுக்கோட்டைக்கு. ஜாக்சன் கட்டபொம்மனை ராமநாதபுரத்தில் எந்த நாள் சந்திக்க கூறினார்? 1798 ஆகஸ்ட் 18 ஜாக்சன் கட்டபொம்மனை ராமநாதபுரத்தில் எந்த நாளில் சந்திக்க கூறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1798 ஆண்டு ஆகஸ்ட் 18. பூலிதேவருக்கு ஆதரவு வழங்காத பாளையம் சிவகிரி பாளையம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. இதெல்லாம் பூலிதேவருக்கு ஆதரவு வழங்கலை. பூலிதேவருக்கு ஆதரவு வழங்காத பாளையம் எதுனா சிவகிரி பாளையம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. உடையாள் என்ற பெண்கள் படைப்பிரிவை தலைமையேற்று வழிநடத்தி சென்றவர் குயிலி. கட்டபொம்மனின் சகோதரர்கள். கட்டபொம்மனின் சகோதரர்கள் யாருன்னா ஊமைத்துறை, செவத்தையா.
கர்னல் ஜில்லஸ்பி கோட்டையை வந்தடைந்த நேரம் காலை 9 மணி. 1772ஆம் ஆண்டு ஆற்காடு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோரும் எந்த பகுதியை தாக்கினர்? காளையார் கோவிலை. சிவகங்கை முத்துவடுகநாதரின் படை தளபதிகள். சிவகங்கை முத்துவடுகநாதரின் படை தளபதிகள் யாருன்னு கேட்டிருக்காங்க. சின்ன மருது, பெரிய மருது. கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்தவர் கர்னல் பான்கோர்ட். 1801ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் எந்த பகுதியில் இருந்த கலகக்காரர்களை தாக்கினர்? தஞ்சை மற்றும் திருச்சி பகுதியில் இருந்த கலகக்காரர்களை எந்த ஆண்டு ஆங்கிலேயர்கள் தாக்கினார்கள்னா 1801ஆம் ஆண்டு. தென்னிந்திய கூட்டமைப்பில் இருந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென்னிந்திய கூட்டமைப்பில் இருந்தவர்கள் யார்னா திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், ஆனைமலை யதுல் நாயக்கர். தென்னிந்திய கூட்டமைப்பில் இருந்தவர்கள் யார்னா திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், ஆனைமலை யதுல் நாயக்கர். வேலு நாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கி யார் யாரிடம் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார்? ஹைதர் அலி மற்றும் கோபால நாயக்கருடன். வேலு நாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கி யார் யாரிடம் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டார்னா ஹைதர் அலி மற்றும் கோபால நாயக்கரோட. செல்லமுத்து சேதுபதி அரச குடும்பத்தின் பெண் வாரிசு. செல்லமுத்து சேதுபதி அரச குடும்பத்தின் பெண் வாரிசு யார்னா வேலு நாச்சியார். மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். இதெல்லாம் மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்கள். போன கொஸ்டினில் கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் பார்த்துருந்தோம். கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாத்தூர் வரும், நாகலாபுரம் வரும், எட்டயபுரம் வரும், பாஞ்சாலங்குறிச்சி வரும். இதெல்லாம் கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள். இல்லை மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். இதெல்லாம் மேற்கில் அமையப்பெற்ற பாளையங்கள். தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை அடக்க பின்பற்றிய முறை கொரில்லா போர் முறை. இரண்டாவது பாளையக்காரர் போர் யாரால் வழி நடத்தப்பட்டது? இரண்டாவது பாளையக்காரர் போர் யாரால் வழி நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரால்னா மருது பாண்டியர், திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா துண்டாஜி. இவர்களால் வழி நடத்தப்பட்டது. எதுனா இரண்டாவது பாளையக்காரர் போர். சிவகங்கை நோக்கி படையை நடத்தி சென்றவர். சிவகங்கையை நோக்கி படையை நடத்தி சென்றவர் யார்னா கர்னல் அக்னியோ, கர்னல் இன்னஸ். சிவகங்கையை நோக்கி படையை நடத்தி சென்றவர்கள் யார்னா கர்னல் அக்னியோ, கர்னல் இன்னஸ். கலகக்காரர்களில் 73 பேர் சிறை பிடிக்கப்பட்டு எங்கு நாடு கடத்தப்பட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்குனா மலேயா, பினாங் நாடுகளுக்கு. யூசுப் கான் நெற்கட்டும் செவல் கோட்டையை எத்தனை மாதங்கள் முற்றுகையிட்டார்? 2 மாதங்கள். யூசுப் கான் நெற்கட்டும் செவல் கோட்டையை எத்தனை மாதங்கள் முற்றுகையிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 மாதங்கள். எந்த ஆண்டு அன்று கட்டபொம்மன் ஆஜராகி நடந்தவற்றை கூறினார்? 1798 டிசம்பர் 15. எந்த ஆண்டுனா 1798 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆஜராகி கட்டபொம்மன் நடந்தவற்றை எல்லாம் கூறினார். வேலூர் புரட்சியில் கொல்லப்பட்ட 23வது படைப்பிரிவை சேர்ந்தவர் கர்னல் மீகாரஸ். பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல, சாதி, சமய, இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடுக்கப்பட்ட அறைகூவல் திருச்சிராப்பள்ளி பிரகடனம். இது ரொம்ப முக்கியமானது. பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல, சாதி, சமய, இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடுக்கப்பட்ட அறைகூவல் எதுனா திருச்சிராப்பள்ளி பிரகடனம். சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு மற்றும் இடம் கேட்டிருக்காங்க. எந்த இடம்னா நாகலாபுரம். மாதம், நாள் மட்டும்தான் இதில் இருக்குது. ஆண்டு என்ன அப்படின்றது ஆப்ஷனில் கொடுக்கல. ஆண்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நாகலாபுரம் செப்டம்பர் 13. கட்டபொம்மனின் கழகம் எப்போது ஒடுக்கப்பட்டது? 1799. கட்டபொம்மனின் கழகம் எப்போது ஒடுக்கப்பட்டதுன்னா 1799.
சிவகங்கையை வேலு நாச்சியார் யாருடைய உதவியோடு மீட்டெடுத்தார்? கோபால நாயக்கர் ஹைதர் அலி உதவியுடன். கட்டபொம்மன் ஜாக்சனை சந்தித்த ஆண்டு 1798 செப்டம்பர் 19. கட்டபொம்மன் வந்து ஜாக்சனை சந்தித்த ஆண்டு வந்து 1798 செப்டம்பர் 19. தீரன் சின்னமலை பிறந்த ஆண்டு 1756. தீரன் சின்னமலை பிறந்த ஆண்டு எப்பனா 1756. வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எப்பனா 1730. திருச்சி, தஞ்சை, மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டவர்? வெல்லஸ்லி பிரபு. திருச்சி, தஞ்சை, மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டவர் யாருன்னா வெல்லஸ்லி பிரபு. இதோட 139 வினாக்கள் பார்த்துருப்போம். இந்த 139 வினாக்கள்ல எவ்வளோ வினாக்களுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு என்ன பாடம் படிக்கணும்னா வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ படிச்சுட்டு நாளைக்கு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. இதுவரையும் பார்த்த கொஸ்டின்லேருந்து 10 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்குறேன். அதுக்கான ஆன்சர் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பூலிதேவரின் ஆட்சி காலம் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் வந்து தமிழ்நாட்டின் பாளையக்காரர் முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எப்போ? மூணாவது கொஸ்டின் வந்து முத்துவடுகநாதரின் இறப்பிற்கு பின் வேலு நாச்சியார் எங்கு யாருடைய பாதுகாப்பில் வாழ்ந்தார்? எங்கு யாருடைய பாதுகாப்பில் வாழ்ந்தார்? அடுத்தது நாலாவது கொஸ்டின் வந்து கட்டபொம்மனின் அமைச்சர் யார்? அஞ்சாவது கொஸ்டின் சிவசுப்பிரமணியனார் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு மற்றும் அதுக்கான இடம். ஆறாவது கொஸ்டின் வந்து தென்னிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் யார்? 7 திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு. 8 தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. 9 தீரன் சின்னமலை எவ்வாறு அழைக்கப்பட்டார்? 10வது கொஸ்டின் வந்து வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு. மொத்தமாக 10 கொஸ்டின் சொல்லியிருப்போம். இந்த 10 கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து வரிசையாக கமெண்ட் பண்ணுங்க.